ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைய பொழுது இனிய பொழுதாக நம்மளோட இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி. நான் இன்னைக்கு ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். பொதுவாக நம்ம பிரியாணியை சிக்கன், மட்டன் அப்படி இல்லைன்னா எக்கு பண்ணியிருப்போம், வெஜிடபிள்ல பண்ணியிருப்போம், மீட் மேக்கர்ல பண்ணியிருப்பீங்க. ஒரு முறை இந்த காய் வச்சு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே டேஸ்டா இருக்கு. மட்டன் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கணும்னு பாத்துக்கலாம். இதை நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு பலாக்காய் வச்சுதான் பிரியாணி பண்ணியிருக்கேன். எப்படி செய்யணும்னு பாக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பலாக்காய் எடுத்திருக்கேன். இதுல நான் பாதிதான் எடுக்க போறேன், ஃபுல்லா எடுக்க போறதில்ல. ஏன்னா ஒரு வேலைக்கு தான் செய்யற 2 பேருக்கு அது போதுமானதா இருக்கும் எனக்கு. இந்த பாதி பலாக்காய தோல் இது மாதிரி சீவி எடுத்துட்டேன். இப்படி சிப்ஷன் இருக்க மாதிரி இருந்தா கையில எண்ணெய் தடவிக்கலாம், தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம பைனாப்பிள் கட் பண்ணுறீங்களா அது மாதிரிதான் இருக்கும். தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இத கட் பண்ண பீஸை நான் தண்ணியில போட்டு கூட மஞ்சத்தூள், உப்பு போட்டு பாயில் பண்ண போறேன். ஒரு 3/4 பாதம் வெந்து வரட்டுங்க. அப்போ உங்களுக்கு பலாக்காய் நல்லா வெந்து வந்துடும். அப்போ அது உங்களுக்கு பிரியாணி போடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும், ஜூஸ் நல்லா உள்ள இறங்கி இருக்கும். இது ஒரு 3 to 5 minutes நல்லா குதிச்சு வரட்டும். குக்கர்ல வைக்கிற மாதிரி இருந்தா ஒரு விசில் வச்சு இறக்கிடுங்க. நல்லா குதிச்சு வர வரைக்கும் விட்டுறேன். இப்ப பாருங்க, ஒரு 5 minutes போட்டு எடுத்துட்டேன். நல்லா தண்ணி வடிகட்டி கூல் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு போல் எடுத்திருக்கேன். அதுல இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டிருக்கேன். நீங்க தேவைப்பட்ட சிக்கன் மசாலாவோட போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே 2 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்ப நான் பாயில் பண்ணி வச்சிருக்க பலாக்காயை போட்டுக்கிறேன். தண்ணிலாம் வடிகட்டி வச்சிருக்கேன் பாருங்க, இதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு மசாலா ஃபுல்லா அதுல போட்டாய் வரட்டும். இப்ப இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டீங்கன்னா ஜூஸ் நல்லா இறங்க நல்லா டேஸ்டா இருக்கும் வாசனையோட. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப வெங்காயம், வதக்கி வச்ச வெங்காயம் இருக்கு நல்லா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஒரு 15 to 20 minutes அப்படியே ஊறி வரட்டும். இப்ப நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். பேன் வச்சிருக்கேன், பேனை எண்ணெய் ஊத்திருக்கேன், நெய் கூட ஊத்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சி வந்தோடனே ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் போட்டிருக்கேன். ஒரு நட்சத்திர இலை கொஞ்சம் பாதி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்து விட்டுருக்கேன். இப்ப இது கூடவே வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். நீல வாக்குல வதக்கி விடுங்க. இப்ப இது கூடவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன் வாசனைக்கு. நல்லா வதக்கி விட்டு தக்காளி ஒண்ணு மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் பலாக்காயில, அதனால உப்பு வந்து தேவையான அளவு போட்டுங்க. இது உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். அப்போ தக்காளி நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க பலாக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ஊறி வந்த மாதிரி இருக்கு. போட்டு நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 minutes அப்படியே இருக்கட்டும். கலரி விட்ட பிறகு நானு எந்த கப்ல அரிசி எடுத்தனோ அதே கப்ல தண்ணி எடுக்கணும். இப்ப நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி, பிரியாணி அரிசி. இப்ப நான் அதே டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். இங்க பாருங்க, 2 டம்ளர் ஊத்திட்டேன். இப்போ அந்த பவுல நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு கொஞ்சம் தண்ணி கொதிச்சு வரட்டும். அதுக்கு முன்னாடி நான் பிரியாணி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப நம்ம அரிசியை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நான் இதை குக்கர்ல மாத்திடுறேன். ஏன்னா பலாக்காய் வெந்து வரணும் இல்லைங்களா, அதனால உங்களுக்கு குக்கர் பெரிய குக்கரா இருந்தா நீ டைரக்டா அதில் போட்டுக்கலாம். என்னோட நீல வாக்குல இருக்கிறதால உங்களுக்கு வீடியோ நல்லா வராது, அதனால நான் போடல. இப்ப நான் குக்கர்ல மாத்திட்டு மூடி வச்சிடறேன். 3 விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போட்டு நான் இறக்குறேன். இங்க பாருங்க, திறந்து காமிக்கிறேன். நல்லா பலாக்காய் வெந்து வந்திருக்கு. நல்லா சாப்பாடு உங்களுக்கு அழகா வந்திருக்கு. மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குங்க டேஸ்ட். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சிம்பிளான பிரியாணி தான், ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயும் ஒரே மாதிரி வெஜிடபிள்ஸ்ல சிக்கன் மட்டன் செய்யாம ஒரு முறை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது கூட தயிர் ஏதாச்சும் கொடுக்கலாம் நீங்க. ஆனா ஈஸியான பிரியாணி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க விளையாடுங்க பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.